இவன் யார்கிட்டயும் போய் சொல்றதுக்கு முன்னாடி நாம மாட்டிடலாம் டக்குன்னு. ஏன்னா சொல்லிட்டான்னா பிரச்சனை ஆகிடும்ல. ஆனாலும் சாகிறதுக்கு பயமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆனா அர்ஜுன் மாமா இனி நமக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு நம்மள பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ முடியும்? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களும் இல்லாம அவரும் இல்லாம நம்ம மட்டும் இனி எப்படி வாழ்றது? வேணாம், இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையே கிடையாது. எனக்கு வேணவே வேணாம். சத்யா, என்ன சோனி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? மரியாதை கீழே இறங்கு. இல்லப்ல, நான் இறங்க மாட்டேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீலாம்? அறிவு இருக்காளே, அறிவு கட்ட ஜென்மமே. மரியாதை கீழே இறங்கு. என்ன இருந்தாலும் என்னப்ல இதெல்லாம் வேலை? இப்படி பண்ணிட்டு நிக்கிறா? கடவுளே, நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பேன்னு ஒரு நாளும் நான் நினைச்சதே கிடையாதே. பின்ன என்ன பண்ண சொல்ற? என்ன சொல்லு, என்ன பண்ண சொல்றேன்னா அதுக்காக உனக்கு சாகுறதா முடிவா? ஆமா, அதுதான் முடிவு. எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல சோனி. சாகுறதா சோனி நான் முடிவே பண்ணிட்டேன். எனக்கு அதை விட்டா வேற வழியே தெரியல. தயவு செஞ்சு என்னை விட்டு நான் ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். என்ன மென்டல் தரமா பேசிட்டு இருக்க நீ? ஆமா, எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல. ஆமா. என்ன நோமா நோமா? பிள்ளைல யார் பாக்குறதா? ஓ இஷ்டத்துக்கு பேத்து விடுவ. அந்த பிள்ளைய அம்மா இல்லாம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கணுமா? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அங்கிட்டு ஓடிட்டு சம்பாதிப்பான். பொம்பளை பிள்ளைய அதுகளுக்கு எம்பிட்டு இருக்குது பின்னாடி. அதெல்லாம் யார் பாக்குறது? அம்மா இருந்து பாக்குற மாதிரி வருமா? சொல்லுப்ல, வருமா? இவ்வளவு அறிவு கட்ட ஜென்மமா இருப்பேன்னு நினைச்சே பார்க்கல நீனு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப சாவுறாளாம், சாவு முடியாம. சீ, நான் கூட தம்பி போய் அங்க ஊஞ்சல் கட்டிட்டு இருக்க சத்யாக்கான்னு சொல்லிட்டு இருந்தான் சுபிட்டெல்லாம். என்ன ஊஞ்சல் கட்டிட்டு இருக்கான்னு ஒருட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஆத்தாடி, இப்ப மட்டும் நான் வந்து பார்க்கல, நீ போட்டே இருப்ப போல. எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல சோனி. எனக்கு சாகுறது நான் முடிவே பண்ணிட்டேன் சோனி. என்ன என்ன சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்ட? ஆளு மூஞ்சியும் கோவம் வந்துச்சுன்னா நீ பலர் பலர்னு அரைஞ்சு விட்டுருவேன் பார்த்துக்க. நீ என்னை அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல சோனி. ஆனா நான் உயிர் வாழ்றதா முடிவே இல்லை. எனக்கு வாழவே பிடிக்கல சோனி. மாமாவும் என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. பிள்ளைங்களை பார்க்க கூட கூடாதான். அதுகளை பார்க்காமலும் மாமா கூட பேசாம பழகாமலும் எப்படி சோனி வாழ முடியும் சொல்லு? ஏய், 2 நாள் நடந்த பிரச்சனை 2 நாள்ல சரியாயிடுமா? என்ன போய் யோசிக்கிற நீலா? இன்னும் நாள் இருக்கு. அவர் 4 நாளைக்கு யோசிக்கணும். யோசிச்சு பார்த்துட்டு சரி எத்தனை நாள்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. அந்த பிள்ளை தான் இறங்கி வந்து பேசுதே, நாமளும் இறங்கி போவோம்னு அவரா மனசுல நினைப்பாரு. ஏன்னா அவர் ஒன்றும் அப்படிப்பட்ட ஜீவன்லாம் கிடையாது. ரொம்ப பியூர் மனசு, நல்ல மனசுக்காரரு. அதனால கண்டிப்பா சத்யா உன்னை கூப்பிட வருவாரு. இந்த மாதிரி கேடு கெட்ட புத்தியெல்லாம் இல்லாம நல்ல புத்தியோட இரு. அந்த கயிறு முதல்ல அருவு, பார்க்கவே கடுப்பா இருக்கு. ஐயோ, என்னடி இது தூக்கு கயிறு நிக்குதே? சத்யா, என்னம்மா இதெல்லாம்? சோனி, என்னம்மா இது? என்ன நீ என்கிட்ட கேட்டா உங்க அருமை பொண்ணுகிட்ட கேளுங்க. ஏப்பா என்கிட்ட கேக்குறீங்க? என்னம்மா சத்யா இதெல்லாம் முடிவு பண்ணிருக்க? இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீயே? அட கடவுளே கடவுளே. கேளுங்கப்பா, நல்லா அவள்கிட்ட கேளுங்க. ஏமா, அறிவு தான் இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? சாரிப்பா, எனக்கு வாழ்றதுக்கே இஷ்டம் இல்லப்பா. அர்ஜுன் மாமாவே என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. நீ அர்ஜுனை வேணான்னு 4 நாளைக்கு முன்னாடி அந்த விக்கியோட தான் போவேன்ன. இப்போ அர்ஜுன் தம்பி ஒன்றை வேணான்னு சொல்லுது. இதில் நீ பண்ண தப்பு இருக்கு. யாரை சொல்ல? எதுக்கு இப்போ சாகிற முடிவுக்கு போகிற? உன்னை பொண்ணையை நம்பி பிள்ளையே இருக்குதுவ. ஏன் சத்தியா இதெல்லாம்? ஏண்டி, உன் புருஷன் தான் உன்னை பார்த்துக்கலனா உன்னை பெத்த அம்மா நான் என்ன செத்தா போயிட்டேன்? நான் உன்னை பார்க்காம அப்படியே விட்டுருவேனா? சொல்லுடி, இப்போ நீ எதுக்காகடி சாகத்துக்கு போற? உன்னை பார்க்காம அப்படியே எப்படியோ போய் தொலைன்னு சொல்லி நான் விட்டுருவேனா? அப்படி இல்லைம்மா, விட்டுருவேனான்னு இல்லை. எல்லாரும் பார்ப்பீங்க. எத்தனை நாளைக்கு நீ வச்சு பார்ப்பீங்க? 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் யாருக்கா இருந்தாலும் ஒரு சலிப்பு வந்துடும். இவ புருஷன் கூட போய் வாழாம நம்ம உசுரை வாங்குறான்னு. அதுக்கு தான் எதுக்கு நம்ம இருக்கணும்? அவரே நம்மளை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற எப்படி நம்ம வாழ முடியும்? பிள்ளைகளை பார்க்காம
ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிடாமா நான் சாக முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த சோனி மட்டும் வரலன்னா நேரம் போய் சேர்ந்துருப்பேன். இம்மா சத்யா, அழுகாதம்மா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், அழுகாத. உனக்கு தலையில் அடிபட்டு உனக்கு நினப்பு வந்துருச்சுன்னு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனால் கடைசியில் இந்த அர்ஜுன் தம்பி இந்த மாதிரியெல்லாம் பேசும் வைக்கும்னு நினச்சே பார்க்கலம்மா. நீ விடுமா, எங்கே போகுது அந்த அர்ஜுன் தம்பி வரும். அன்னைக்கு உங்கள் வீட்டில் போயிட்டு ரெண்டில் ஒன்று கேட்காம விடுறதில்ல. என் பிள்ளை சாகிற அளவுக்கு போயிருச்சு. சாகிற அளவுக்கு போயும் இந்த அர்ஜுன் என் பிள்ளையை ஏற்றுக்கலன்னா என்னத்துக்கு இருக்கணும்? நீ மட்டும் ஏன் சாகுற? அர்ஜுனுக்கிட்ட இன்னைக்கு 1-2 கேட்டுட்டு வாரேன். அர்ஜுன் என்ன சொல்கிறாப்லன்னு பார்த்துட்டு நீ மட்டும் ஏமா சாகணும்? நானும் உங்கள் அம்மா எல்லாருமே நம்ம செத்து போயிடுவோம். நாம் ஏன் இருக்கணும் சொல்லுமா? அவதான் லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானா? யாப்பா நீங்க வேற. கடைசியில என் தம்பி வாழ்க்கை தான் அதோ கெதி. வசனி சித்தி, ஏன் சித்தி? ஆமா சோனி, என் தம்பி வாழ்க்கை தான் இப்ப கேவலமா போச்சு, நிக்கிது இப்ப. ஐயோ நீங்களுமா இப்ப என்ன இவளுக்கு மட்டும் வாழ்க்கை போலையோ? உங்க தம்பிக்கு மட்டும் தான் வாழ்க்கை போச்சு என்ன? பாவம் என் தம்பி, எங்கிட்டாவது போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்பேன். சரி இந்த பிள்ளைய கட்டி வச்சாலும் நல்லா இருப்பானேன்னு நினைச்சு பண்ணி வச்சா இப்படியா? ஏன் வசனி சித்தி இப்படி பேசுறீங்க? நான் அப்படி என்ன கொடுமை பண்ணேன் உங்களை சொல்லுங்க? ஏதோ ஞாபகம் இல்லாம ஏதேதோ பண்ணிட்டேன், அதுக்காக இப்படியெல்லாம் நீங்க பேசுறது தப்பு சித்தி. விடுமா, நம்ம இருக்க லட்சணத்தை பார்த்து தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று பேசுவாங்க. என்ன பண்ணுறது? இப்போவே போகிறேன், அர்ஜுன் வீட்டுக்கு போயிட்டு 1-2 கேட்டு வாரேன். வேணாப்பா, எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு? வேணா விடுங்க, என்ன பண்றது? இப்ப நான் என்ன சாக வேணாம் அவ்வளவுதானப்பா? சரிப்பா, சாகல. ஏன்டி சத்யா இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி புத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்காதடி. நல்ல வேலை சோனி வந்து பார்க்கலன்னா ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்கள் என்ன ஆயிருப்போம்? சரி சரி இருங்க வரேன். ஏங்க இந்த மனுஷன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அங்கே போகிறேன் இங்கே போறேன்ட்டு போறாரு ஒரு வாட்டுக்கு. டேய் அர்ஜுன், வெளியில வாடா. ஒழுங்கு மரியாதையா இப்போ வெளியில வந்துரு. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு என் பிள்ளை கொஞ்சம் நேரம் இல்லை, இந்நேரம் செத்து போயிருக்கும். ஏன்ப்பா இப்ப என்னாச்சு? எதுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கியா? உங்க மகனை வெளியில வர சொல்லுங்க முதல்ல. அவங்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னப்பா சொல்றியா? அவன் பேசுறியா? அர்ஜுன் தம்பிங்கிறதுக்கு மறு வார்த்தை பேச மாட்டியா? இன்னைக்கு அவனை வர சொல்லி இவனை வர சொல்லுங்கறியா? வர சொல்லுங்கன்னா சொல்லுங்க. அவன் என்ன பெரிய கொம்பனா? வர சொல்லுங்க முதல்ல. மா என்ன சத்தம்? என்னம்மாமா? நீ உள்ள போயா. சத்யா அப்பா இது தண்ணியை போட்டு வந்து கத்திட்டு இருக்காரு. நீ உள்ள போ, நான் பேசிட்டு வரேன். என்னவா அவருக்கு? என்ன பிரச்சனையா? நகரு, என்னன்னு கேக்குறேன். இல்லே, நான் சொல்றத கேளு. அம்மா சொல்றத வீட்டுக்குள்ள போ. என்னவா இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன், நீ போன்னே. என்னவா? என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்காரு நடு வீட்டுல வந்து நின்றுட்டு? இவருக்கு என்ன பிரச்சனை? தள்ளுமா, தள்ளுனா தள்ளுமா, என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. அடே ஏன்டா நீயும் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிற? என்னம்மாமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பிள்ளைய எதுக்கு உன்னால ஏத்துக்க முடியாது? 1000 திருப்பு விளக்கம் கேட்டாலும் சொல்றது ஒரே வார்த்தை தான். உங்க பிள்ளைய நான் ஏன் ஏத்துக்கிறனும்? என்னால முடியாதுன்னா முடியாது. என் பிள்ளை அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணி பிடிச்சி ஏதோ ஞாபக மறதியில பண்ணிருச்சு, அது சரித்தேன். இப்போ அந்த பிள்ளைக்கு தான் ஞாபகம் ஃபுல்லாக வந்துருச்சுல்ல, வந்து ஒன்னத்தான மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுது. அப்போ கூடவா அந்த பிள்ளைய நீ ஏற்றுக்க கூடாது? சொல்லு, ஏற்றுக்க கூடாதா? உனக்கு அவ்வளோ திமிரு? ஆமாமாம்மா, உங்க பொண்ணு பப்பா ஒன்றுமே தெரியாது, ஞாபகம் மறதியில பண்ணிருச்சு இல்ல? சரித்தேன், உங்க பொண்ணு பண்ணுன்னா ஞாபகம் மறதி இல்ல? அது சரிதான். இந்நேரம் அந்த பிள்ளை ஒரு செகண்ட் இல்லை. இங்க பாரு, என் மகன் நேரம் செத்து போயிருக்கும், தூக்கு போட போயிருச்சு. தெரியுமா உனக்கு? அட கடவுளே, என்ன மருமகனே சொல்றியா? சத்யாவா? சத்யாவா தூக்கு போட போனா? பின்ன யார சொல்றேன் நானு? அந்த பிள்ளையே தான். அந்த பிள்ளைய வேணான்னு இந்த பையன் சொல்லி என் மக இந்நேரம் எனக்கு மக இல்லாம போயிருக்கும், தெரிஞ்சுக்கங்க. அடடடா, உங்க மக பண்ணனா மாமனார் கூட பார்க்க மாட்டேன். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிருங்க. தண்ணி அடிச்சிட்டு வந்து யாருக்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கியா? ஏய் அர்ஜுனு,
ஒழுங்கு மரியாதையை என் பிள்ளையை ஏத்துக்க, இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்ட சொல்லிடுவேன். மா, அவர் இங்க இருந்து போக சொல்லிருங்க. நான் அவரை என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன். தேவையில்லாம தண்ணி அடிச்சிட்டு வந்து இங்க ரொம்ப பேசிட்டு நிக்கிறாரு. மருமேனே, அவன் கோவப்படுறான்ப்பா. நீங்கள் கொஞ்சம் போங்கப்பா வெளியில். தம்பி நான் சொல்கிறதே கேளுப்பா. உன் அத்தை அத்தைன்னு என்னை கூப்பிடுவேப்பா. அத்தை மாதிரி நினச்சி கொஞ்சம் வெளியில் போங்கப்பா, வீட்டுக்கு போங்கப்பா, பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு. அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கியான். ஏன் உங்க பையனுக்கு மட்டும்தான் கோவம் பொத்துக்கிட்டு வருமோ, எங்களுக்கெல்லாம் கோவம் வராதோ? அவன் பண்ணது தப்பு தான்ப்பா. நான் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு நான் கேட்டு பேசுகிறேன். நீங்கள் போங்கப்பா, பிரச்சனை பெருசாயிரும். ஆகட்டும், பிரச்சனை பெருசு ஆகட்டும் தானே நான் இங்கே வந்திருக்கேன். என் பிள்ளை நேரம் செத்து போயிருக்கும். செத்து போயிருந்தா அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல வேலை நாங்கள் பார்த்ததை கண்டு பிள்ளையை காப்பாற்றிட்டோம். உங்க மகன் 4 பேத்த கொன்னுட்டு தான் சாகும். அது ஒன்றும் சாகாது. என்ன சொன்ன? என் மகன் 4 பேத்த கொன்னுட்டு தான் சாகுமா? அர்ஜுனு, அவர் தான் புரியாமல் பேசுகிறாரு. நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? போட உள்ள. தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறவர்கிட்ட இன்னும் நம்ம பேச முடியாது. என் வீட்டில் நிக்கிறது அவருமா? நான் ஏன் வீட்டுக்குள்ள போகணும்? அவரை வெளியில போக சொல்லுங்க. அர்ஜுனு விடுப்பா. ஏன்ப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க பெரிய மருமேனே, அட போங்கப்பா. நான் அவனை இங்கே வர சொல்கிறேன். சத்யாவுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தானே இருக்கிறா அவ. அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கும். அதுக்கு என்ன? ஏ அர்ஜுன், இங்கே பாடுறா. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ தான் அதுக்கு பொறுப்பு. சொல்லிட்டேன். அதை சொல்கிறதுக்கு தான் நான் அங்கே இருந்து வந்தேன். உங்க பிள்ளை பண்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. சத்யாவை பத்திரமா பார்த்துக்கங்கப்பா. எங்கள் பிள்ளையை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். மா, இவர் ஏமா அப்பா இருந்தாலும் அங்கிருந்து வந்தாரு? தண்ணியை போட்டுட்டு என்கிட்ட வந்து உம்பிழுத்துட்டு இருக்காரு. மா, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காருமா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. டேய், அவர் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னா நீயும் ஏன்டா கோவப்படுறா? சரி விட்றா. என்ன விடுறா? இல்லை என்ன விடுறான்னு கேட்டேன். அவன் எவ்வளோதான் பொறுத்து போயிட்டு இருக்குது.